தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தினப்பலன், நட்சத்திர பலன், ராசி பலன் பார்க்கலாமா? அது எத்தனை அளவு நமக்கு துணை செய்யும்? இந்த தினமும் தினமும் பார்க்கின்ற தினப்பலன், ராசி பலன், வாரப்பலன், கோள்கள் பயிற்சி, நம்ம பயிற்சி பலன்கள் எல்லாம் நமக்கு எத்தனை அளவு வழிகாட்டும், எத்தனை அளவு அது உண்மையானது அப்படின்றத பற்றியே தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமான பதிவு தான் இதற்கு முன்பே நாம் பார்த்தோம். அதை தொடர்ச்சியான ஒரு பதிவு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மாவை முன்னிறுத்தி தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களும் அமைகின்றன. இன்றைய நாளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல வரும் நாளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடிந்தால் நம்மளுடைய கோள்களுடைய சுழற்சியில் வருகின்ற அமைப்பில் இருக்கின்ற பலன்களும் மாறுபடும். இதுதான் முக்கியம். இந்த கருத்தை நம்ம என்னைக்குமே நம்ம மனதில் நிற்கணும். எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்டு தான். ஆனாலும் நம்மளுடைய ஆர்பிட்ன்னு சொல்கிறோம்ல, நம்ம எத்தனை அளவு பயணிக்கலாம், பயணிக்கின்ற காலகட்டத்தில் எத்தனை அளவு ஜெயிக்கலாம். என்னால் 100 கிலோமீட்டர் ஓட முடியும். ஆனால் 100 கிலோமீட்டர் ஓடினதுனால ஜெயிச்சவங்க கிடையாது வாழ்க்கையில். அந்த 50 கிலோமீட்டர்லேயும் ஜெயிச்சவங்க இருக்காங்க. 25 கிலோமீட்டர்லேயும் ஓட முடியுன்றது ஃபிக்ஸ் பண்ணினாலும் அதில் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. அதாவது ஓடுவதுன்றது ஓடுகள பாதைன்றது என்ன சொல்கிறது அப்படின்னா, வாழ்க்கையுடைய ஓட்ட பாதையை நான் சொல்கிறேன். யார் 100 மீட்டர் ஓடி ஜெயிச்சவன்ற ரேஸை பற்றி சொல்ல, வாழ்க்கையோட அமைப்பு என்னுடைய அமைப்பில் ஒரு மனிதனுடைய காலகட்டம் 100 மீட்டர் அப்படின்னு சொன்னால், நான் 25 மீட்டர் தான் விதியோட பிறந்திருக்கேன் அப்படின்னா, அந்த 25 மீட்டருக்குள்ளேயே நம்மளால் வாழ முடியும், சாதிக்க முடியும். அதற்காக தான் இறைசக்தி கொள்கை நமக்கு இருக்க, தெய்வத்துடைய அறிமுகம், அதே போல் நல்ல எண்ணங்கள், நல்ல ஒழுக்கம், சிந்தனை இருந்தால் தான் இறைசக்தியை வெளிப்படும். அதே மாதிரி நம் முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள், பெரியோர்கள், குருமார்களுடைய நல்ல அறிவுரைகள் தான் நம்மளுடைய வாழ்நாளை மாற்றி காட்டக்கூடிய, கர்மாவை மாற்றிக்கட்டு நம்ம ஜோதிடத்து கட்டத்தில் இந்த கோள்களுடைய அமைப்பை கூட மாற்றுகின்ற தன்மை உண்டு. வருங்காலகட்டத்தில் கோச்சார் ரீதியாக வரும்போது இதனுடைய பலன்களானது தீமை மட்டுப்படும், நல்லது உயர்வும். இந்த ஒரு கருத்தை நம்ம எப்போதும் மனதில் கொண்டோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல நாட்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் தினப்பலன், ராசி பலன், நட்சத்திர பலன், கோள்கள் பலன். இந்த தினப்பலன் என்று சொல்லும்போது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன சிறப்பான நாள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம தினப்பலனை நம்ம பார்த்துட்ருக்கோம். அமிர்தாதி யோகமா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன திதி, இதெல்லாம் அதில் செயல்படும். நட்சத்திர பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்ற அமைப்பில் வரும். அந்த அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் பயணிக்கின்ற காலகட்டத்தை மையமாக கொண்டு சொல்வார்கள். அதே போல் லக்ன பலன்றது சூரியனை மையமாக கொண்டு அவர்கள் அந்த லக்னத்தை மையமாக கொண்டு பலன் சொல்கின்றது. அதே போல் மாத பலன்றதும் இந்த சூரியனுடைய சுழற்சி, ஒரு மாதம் சூரியனோட சுழற்சி, அந்த ஒரு மாத சூரியனுடைய சுழற்சியில் இந்த மாத பலன்களையும் சொல்வார்கள். வருட பலன்கள்ன்றது அந்த கோள்கள், பெரும்பாலான கோள்கள் குரு ஒரு வருடத்திற்குள்ள 12 மாதம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ராகு கேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொள்வாங்க. சூரியன், சந்திரன் இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ள மாறுவாங்க. சுக்கிரன், அந்த செவ்வாய், இது மாதிரி புதன், இந்த மாதிரி 45 நாட்கள், ஒவ்வொரு நாட்களுக்கு அவர்களுக்கு அந்த வரையறைகள்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இது சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி அந்த கோள்களுடைய அமைப்பை, கோச்சார் ரீதியாக கோள்களுடைய அமைப்பை வைத்துக்கொண்டு இந்த கோள்களுடைய வருட பலன்கள் சொல்ல முடியும். இதை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ ராசிக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் இருக்கும்போது அந்த சந்திரன் எங்கே இருக்கின்றாங்கன்ற அமைப்பை வைத்து சொல்கின்ற ஒரு தன்மை. மேஷ ராசியிலேருந்து பார்க்கும்போது மற்றைய கோள்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில், ஏன்னா எனக்கு உங்களுடைய நான் ராசி பலன் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த கோடானி கோடி மக்கள் சொல்கிற ராசி பலனை ஒருத்தர் சொல்கிறத பார்க்குறாங்க. அவங்க என்ன லக்னம்னு யாருக்கு தெரியும்? இல்லை. இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு மற்ற கோள்கள்லாம் என்னென்ன ராசியில் இருக்குது, இப்போ மேஷ ராசி அப்படின்னும் போது, இப்போ கும்பத்தில் சனீஸ்வர பகவான் இருக்குது அப்படின்னும் போது மேஷ ராசிக்கு 11 சனீஸ்வர பகவான் இருக்கு. நம்ம அடிப்படையை சொல்லுவாங்க. ரிஷபத்தில் குரு இருக்கும்போது 2ஆம் இடத்துல குரு இருக்குன்றது. இது வருட பலன்களுக்கு இந்த கோள்களுடைய அமைப்பு பயனடையும். இந்த அடிப்படையில் தான் இந்த தினப்பலன், நட்சத்திர பலன், ராசி பலன்கள் ஜோதிடர்களால் கணிக்கப்பட்டு உங்களுக்கு அவர்கள் சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது பெரும்பாலான விஷயங்கள் பொதுப்படியான பலன்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு வழிகாட்டியாக அமையும். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு சாலையில சென்று கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ லோக்கல்ல ரோடு அப்படின்னு
ஓட்டிக்குவோம் இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ரோடுன்னும் போது நம்ம வாகனம் ஓட்டுகின்ற தன்மை எப்படி இருக்கும்? 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடும். சில சமயம் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட நம்ம போவோம். இல்லையா? ஒரு காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்பீடா மீட்டர் பார்க்குறேன். அதே மாரி அடுத்ததாக ஒரு மெயின் ரோடு போறோம்ன்னு சொன்னா, ஒரு 30லேருந்து 35, 45 போவோம். அதுக்கு அடுத்தது ஜெனரல் ஹைவேஸ் ரோடு, நார்மல் ரோடுல போம்போது ரோடுன்னும்போது, மெயின் ரோடுன்னு போடும்போது ஒரு 60, 65 போவோம். அப்புறம் நேஷனல் ஹைவேன்னும்போது 75, 90, 120 வரைக்கும் கூட போவோம். அப்போ அந்தந்த தெருக்களுடைய அமைப்பினுடைய ஏற்ப நம்மளுடைய காருனுடைய பயணம், நம்ம வாகனத்துடைய பயணத்தை எப்படி நம்ம வரையறுத்துக்கிறோமோ, அதே போல இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மூலமாக கோள்கள் இந்த அமைப்புல இருக்குன்னும் போது நம்ம என்ன செய்யலாம்? இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அது ஃபிக்ஸ்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரழிவு இருக்கும்போது கேரளாவோட ஜாதகத்த பார்க்கணும். கேரளாக்குன்னு ஒரு லக்னம் இருக்கு. அந்த லக்னத்தை இப்போ மழை பொழியுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த மழை பொழிவுக்கான கோள்கள் கிரக அமைவுன்றது இருக்கு. அதே மாரி தான். ஒவ்வொரு மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் இந்த பக்கம் மழை பெய்யும். கிழக்கு தொடர்ச்சி மலை மழை வரும். இந்த மாதிரிலாம் சொல்ற விஷயங்கள் இருக்கு. எங்கேயோ நடக்கின்ற புயல் நமக்கு வரத கூட பஞ்சாங்கணிதம் சொல்றாங்க. அந்த தை மாத பிறக்கும் பொழுதே அவர்கள் என்ன சித்திரை மாத பிறக்கும் பொழுதே அந்த பஞ்சாங்க கணிதம் அந்த நாட்டுல எத்தனை வகையான மழை வரும், எத்தனை வெள்ளம் வரும், எத்தனை பூகம்பம் வரும், எத்தனை நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, எத்தனை பேரழிவு வருது அப்படின்றத கூட நம்மளால சொல்றது பஞ்சாங்க கணிதம் அந்த முன்னோர்கள் கணித்து வச்சிருக்காங்க. அதுவும் என்ன 60 வருடம் தமிழ் வருடம். 60 வருடத்துல அந்த வருடம் பிறக்கின்ற தன்மையை வைத்துக்கொண்டு இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்றத அகத்திய மாமுனிவர் போன்ற சித்தர்கள் வரையறுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கோள்களோடயே பழகுவாங்க. ஈஸ்வரனோடயே பழகுவாங்க. அதனால இத பலன்கள வந்து அவங்க வந்து எழுதி குடுத்துட்டாங்க. அந்த வாக்கு மாறவே மாறாது. அதனால தான் வருட பலன்கள் வந்து சங்கராந்தி பலன்கள்னு இருக்கு பஞ்சாங்க கணிதத்துல. இன்னைக்கும் இந்தந்த நாட்டுல இவ்வளோ அழிவு இருக்கிறத வந்து இந்தந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை சொல்லியிருக்காங்க. ஆற்காடு பஞ்சாங்கத்தை சொல்லியிருக்கேன்னா, அது வந்து நான் ஒரு ஆற்காடு பணிந்த பரம்பரை வந்தவ எனக்கு தனியா வராது. அந்த பரம்பரையில அவங்களுக்குன்னு அந்த சுவடிகள் இருக்கும். அது அகத்திய மாமுனிவர் போன்ற சுவடிகளால் எழுதப்பட்டது. அதுல ஃபிக்ஸ்டு. அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பயணத்திற்கு இப்ப நான் எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். பொள்ளாச்சி மாசாணி அம்மனை பார்த்துட்டு, பண்ணாரி அம்மனை பார்த்துட்டு, அப்படியே மருதமலை முருகனை பார்த்துட்டு, அப்படியே நான் அழகா குருவாயூரப்பனை பார்த்துட்டு, அப்படியே கேரளால சோட்டானிக்கர அம்மன் கிட்ட ஒரு 3 நாள், 5 நாள் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா, இந்த நேரம் என்னுடைய பயணம் நினைக்கின்ற நேரத்துல என்ன ஆகிவிட்டது, கேரளால இந்த மாரி மழைப்பொழிவு, மழைச்சரிவு. அப்போ நான் என்னால எழுதல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே சரி ஆடி மாசம் சமயபுரம் அம்மா பார்க்கணும். நீங்களே பார்த்துருக்கலாம் என்னோட திரிசூலம் டிவில வராகி சேனல்ல, புன்னைநல்லூர் மாரியம்மன் நாகரூபத்துல என்னை எப்படி வரவேற்றான்ற பதிவு இருக்கு. மகாவராகி டிவில பாருங்க. அப்போ என்னை வரவேற்ற அந்த ஆத்தா மகமாயி புன்னைநல்லூர் மாரியம்மன் அந்த நாகாத்தம்மனை ஆடி மாசம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ட்ரிச்சிக்கு போலாம் அப்படின்னு ஒரு ஆசை. புன்னைநல்லூர் மாரியம்மனை பார்த்துட்டு, அப்படியே சேலம் கோட்டை மாரியம்மனை பார்த்துட்டு, அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு பார்த்துட்டு, நாமக்கல்லை பார்த்துட்டு, நித்திய மங்களாம்பிகை பார்த்துட்டு, இப்படி நான் சேலம் முடிச்சுட்டு அப்படி வரலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருச்சி, சமயபுரம், சேலம் எல்லா இடத்துலையும் அதிக மழை ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் விட இப்போ சென்னையிலேயே நம்ம வந்து பயணிக்கலாம். இனி ஆடி வெள்ளிக்கிழமை சில கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும்போது, இன்றைக்கு கருட பஞ்சமி அவ்வளோ மழை. அப்போ இந்த மழையானது நம்மளுடைய பயணத்தை என்ன செய்கின்றது? மாறுபடுத்துகின்றது, மாற்றத்தை கொடுக்கின்றது. எண்ணத்தையும் மாற்றத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி தான் இந்த கோள்களுடைய அமைப்பானது இயற்கையில மாற்றத்தை கொடுப்பதை போன்று நம்ம மனத்திலும் மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் ராசி பலன் பெரும்பாலும் வருது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இல்லையா? அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சந்திராஷ்டமம்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கின்ற காலம். இப்போ இது மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். இந்த விருச்சிக ராசி 8ஆம் ராசியா இருக்கும்போது நம்ம பயணிக்கின்ற காலகட்டம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல இந்த சந்திரன் பயணிக்கின்ற காலம் சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு ஒரு அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா, இன்னைக்கு அஸ்தம்ன்றது பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்க. இந்த கன்னி ராசி இருக்கின்ற போது யாருக்கு சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ராசியில இருக்கிறாங்களோ அவங்கலேருந்து 8ஆவது ராசி
கும்பம். கும்பத்துல இருக்கவங்களுக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்துல கன்னி ராசி வந்து சந்திராஷ்டிரமம். அந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை பயணிக்க காரணம் இந்த கும்பராசிங்களுக்கு சந்திராஷ்டிரமம். அந்த மாதிரி நேரத்துல அந்த சந்திராஷ்டிரமம் இருக்கிற நேரத்துல வந்து திடீர் முடிவுகள் எடுக்கிறத நம்ம வந்து தவிர்க்கலாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில எந்த விஷயமுமே நான் நேரம், காலம், சமயம் பார்த்து எடுத்த முடிவே கிடையாது. என்னோட திருமண வாழ்க்கை கூட எனக்கு அப்படிதான் அமைஞ்சது. எதுவுமே நான் எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல நேரத்துல வந்து திருமணத்தை நிச்சயிச்சிருக்கேன். சாந்தி முகூர்த்தத்தை கூட குறிச்சு கொடுத்துருக்கேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு திருப்பி 8 வருஷம் பொறுத்து கல்யாணம் ஆனவங்க 8 வருஷம் குழந்தைய கூட திருப்பியும் அவங்க கணவன் மனைவியை சேர்த்து வச்சு திருப்பி தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி ஒரு சாந்தி முகூர்த்தம் மாதிரி தேதியை குறிச்சு கற்பூர நாயகி கருமாரியோட அருளால ஆண் குழந்தை ஜனிச்சதெல்லாம் உண்டு. அந்த சிறப்பம்சம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கேன். குழந்தை டெலிவரி கூட நிறைய பேருக்கு சிசரியன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒருத்தர் உங்களுக்கு இன்டர்வியூ தருவாங்க பாருங்க. அவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில எனக்கு தெரியும். அவங்க திரைப்படத்துல சின்ன திரையில இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை முறை தெரியும். கணவன், மனைவி. அப்போ என்ன நம்பி ஜாதகம் கணிக்க வந்திருக்காங்க குழந்தை. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறை எனக்கு தெரியும். எந்த மாதிரி லக்னத்துல வச்சா இந்த குழந்தைய பிறக்க வைக்கலான்றது யோசிச்சு அடுத்து அப்ப என்கிட்ட கம்ப்யூட்டர் தானே கிடையாது. ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா அப்ப வெளில வரல. அப்போ அவர் வடபெயின்ல போயிட்டு எனக்கு ஜாதகம் கணிச்சு எடுத்துட்டு வருவாரு. அது பிரகாரம் பார்த்து நான் லக்னம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த குழந்தை என்னைக்கு அந்த குழந்தை இந்த பூமியில ஜனிச்சதோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை ஏறுமுகமா தான் இருக்கு. அது கூட ஒரு குடுப்பினை தான். அவங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தாதான் என்னால அந்த மாதிரி கணிச்சு கொடுக்க முடியும். அதுக்கும் காரணம் என்னன்னா என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ். எங்க அப்பா வேணா அப்படியே மனசு நினைச்ச உடனே சொல்லுவாங்க. நான் குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க குழந்தை இல்லம்மா அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரா, நான் இந்த சங்கரர் ஐயர் சொல்றேன் இந்த நேரத்துல உனக்கு குழந்தை இருக்குமான்னு சொன்னா அதுக்கப்புறம் ஜனிச்சு குழந்தை பிறந்திருக்கு. அந்த அளவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி தெய்வ சக்தி உண்டு. அவரெல்லாம் நினைச்சு கணிச்சு கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்தா அவங்களோட வாழ்க்கை தரமே உயர்ந்து உன்னதமா இருக்கு. அவங்க என்னோட சேனலுக்கு கொடுக்கல பேட்டினா, ஆனா வேற ஒரு சேனல்ல ஜோதிடத்தை நம்பலாமா, ஜோதிடம் கணிதம் எத்தனை உண்மையானதுன்ற போது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய பங்கு என்ன, ஜோதிடரா என்னுடைய அமைப்பு நான் குறிச்சு கொடுத்த நேரத்தால அவங்க வாழ்க்கை எப்படி வளமானதுன்றதை வேற ஒரு சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் கொடுப்பேன். அதாவது நல்ல ஜோசியர் அமையறதும், நல்ல ஒரு வக்கீல் அமையறதும், நல்ல ஒரு மருத்துவர் அமையறதும், நல்ல ஒரு வழிகாட்டி இருக்கிற டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பனை சொல்லு நீ யார் என்று சொல்கிறேன்றதுனா கூட இதெல்லாம் கூட அந்த அமைப்பு வந்தாதான் கிடைக்கும். இதுக்கும் முக்கியம் என்ன, கர்மா. நம்மளுடைய கர்மா சரி இருந்தாதான் போன ஜென்மத்துடைய கோள்களுடைய அமைப்பு நல்லா இருக்கும். அல்லது இந்த கர்மாவிலையாவது இந்த பிறகு நல்ல கர்மா பிறந்துதான் போன ஜென்மத்துடைய அந்த மைனஸ் ஆனது எதிர்மறை குறைந்து நன்மையை உண்டாக்க முடியும். எல்லாத்துக்குமே நல்ல சிந்தனை வரும். இந்த அடிப்படையில தான் சந்திரனை மையமாக கொண்டுதான் இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுகின்றன. இது வந்து பொதுப்படியான பலன்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து மேம்போக்கான சில விஷயங்களை வந்து முடிவெடுக்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம இது வந்து அஸ்ட்ராலஜி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் பலன்கள் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல வைக்கலாம். எனக்கு வந்து முனைவர் மதிப்பிற்குரிய பெரும் மதிப்பிற்குரிய சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு பொன் கோதண்டராமன் ஐயா, பொற்கோ ஐயா சொல்வாரு, நீங்க ஏன் ரிசர்ச் பண்ற ஆராய்ச்சி பண்ற காலகட்டத்துல நீங்க வந்து எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, எத்தனை இயற்கை சீரழிவு நடக்கிறது, ராக்கெட் விடுறாங்க, இதெல்லாம் நீங்க ஏன் கொள்கை ரீதியா கணிச்சு சொல்லக்கூடாது? அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஜோசியர் எவ்வளவு உண்மையானதுன்னு நம்பிக்கை கொடுக்கலாம்ல. இத்தனைக்கும் அவர்கள் திராவிட பரம்பரையில் வந்தவங்க இருந்தாலும் அவர்களால் தமிழ் படித்ததன் காரணமாக, தமிழ் உணர்வின் காரணமாக சங்க இலக்கியம் மேற்கொண்டு ஒரு ஜோதிட கலை எந்த அளவுக்கு தொடர்ந்து வருகிறதே ஒரு உண்மைதானே. ஒருத்தர் என்னை தொடர்ந்து ஒரு சிலவர் என்னோட வார்த்தைகளை மதித்து சில பேர் என்னை தொடர்ந்து வராங்க. எங்கெங்கயோ பேய் பிசாசு பில்லி சூனியம் எங்கெங்கயோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட போல, ஆனா என்னை பார்த்தாலே எனக்கு அது போயிடும் நம்பிக்கை வராங்க அப்படின்னா என்னோட வார்த்தை உங்க வாயால் ஒண்ணு சொல்லுங்கம்மா, நான் அதுவே சக்சஸ் ஆயிடும் நினைச்சிட்டு கேட்டுட்டு போன வச்சிடறவங்க தான் இருக்காங்க.
அப்போ அவங்க வாழ்க்கையில அந்த உண்மை நடந்திருக்கிறதுனால தானே அதை தேடி வராங்க. அப்போ அந்த உண்மைதான் ஸ்ட்ராட்டஜி. எத்தனை வாட்டி அவங்களோட வாழ்க்கையில என்னோட வார்த்தைகள் உண்மையாயிருக்கோ, அப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான். நண்பரே எப்படி? அந்த நண்பருக்கும் நமக்கு எத்தனை அளவு ஒரு உண்மை நட்புல உண்மை இருக்கோ, அதை ஃபாலோ பண்ணுமா. அந்த ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்ட வச்சு தான் நம்ம அடுத்தது வந்து அதை சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாரி தான். இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் நான் என்னைக்குமே அதை வந்து பின்பற்றினது கிடையாது. ஏன் என்று சொன்னா, வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை சடைமேல் இது சுடி உளமே புகுந்தாதெல்லாம் ஞாய திங்கள் செவ்வாய் சனி பாம்பு இரண்டுடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு சிவனை நான் அதை சொல்லும்போது கூட வார்த்தை மாதிரி ஏன்னா மைண்ட என்னோட எண்ணம் சிவனிடம் போறது எங்கேயோ அப்படியே டிராவல் ஆகுது. அப்போ என்னோட எண்ணமே சிவன் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நலிந்தோருக்கு இல்லை நாளும் கொலை. ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த 8 வருட ஆராய்ச்சியில என் அண்ணன் தொடர்ந்து போன காலகட்டம், என்னுடைய ஆராய்ச்சியாளர் முனைவர் அந்த பேராசிரியர் தொடர்ந்து போன காலகட்டம், அதே போல என்னோட ஆராய்ச்சி கஷ்டப்பட்டு முடிக்கும் போது அதை அழிச்சுதான் தீரணும்னு சொல்லி கங்கணம் கட்டி எனக்கு வைவால வந்து என்னை எத்தனை கேள்வி கணைகளை தொடுத்து அதிசயத்தக்க ஒரு ஒரு வைவா அது கொடுக்கவே கூடாதுன்றதுக்காக நிறுத்தப்பட்ட வைவா. இந்த மாதிரி நான் பல கஷ்டங்களை மீண்டு வரும்போது எனக்கு எல்லா இடத்துலயும் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாலே என்ன ஜோதிடக்காரி என்ன கருமாரி ஆதிபராசக்தி தான் என்ன அன்னைக்கு என்னை கொண்டு வந்தது. அன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு அல்டிமேட்னு சொல்லுவேன்ல, எனக்கு எப்போதுமே இறைசக்தி. இறைசக்தி தான் நமக்கு முக்கியம். அவங்க தான் சரணாகதின்னு அடைஞ்சிட்டானா நலிந்தோருக்கு இல்லை நாடுங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி நலிந்து இருக்கேன் வாழ்க்கையில. அப்போ நான் அந்த கோள்களை வச்சு இன்னைக்கு செய்யக்கூடாது, செய்யலைன்னா வாழ்க்கை முன்னேறவே முடியாது. முயற்சி திருவினையாக்கும். ஊழ்வினை உருந்து வந்து ஒட்டும் சூழ்நிலை காரணமாக நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யல என்றார் இளங்கோவடிகள். நம்மளோட முன்பிறவி கர்மா நம்மளை செய்ய வைக்கும். அதை தடுக்கிறது எது அப்படின்னா இறைசக்தி. நான் இறைசக்தியை முன்னிறுத்தி போறவங்க யாருமே நான் சொல்வேன் நான் ஜோதிடம் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனா ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி. நல்ல ஒரு வழிகாட்டியா நம்ம எடுத்துட்டு இறைசக்தி ஆற்றலோட நம்மளுடைய உயரிய குணத்தோட உன்னதமான குணத்தோட உண்மையான உழைப்போட நம்ம பயணிக்கும் போது கிரேட் சக்சஸ். நம்மளுக்கு வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும். எதுக்காக ஜோசியம் பார்க்கணும்? நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஜோதிடம் பார்ப்பதால் மட்டுமே தினப்பலன் ராசி பலன் நக்னபலன் வாரப்பலன் கோள்கள் பலன் பார்ப்பதால் ஒரு மனிதன் முன்னுக்கு வர முடியாது. நாம் யாருன்றதை உணர்வதற்கான ஒரு ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் தான். அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், குழந்தை இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு என்ன டெஸ்ட் டியூப் இதுலேயே யூரின் டெஸ்ட்லேயே வந்து சின்ன சிப்பு வந்துடுது. டாக்டர் கிட்ட போகணுன்றது கூட கிடையாது. அடுத்தது என்ன பண்ணுறோம்? அடுத்த நிலை என்ன? எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேனிங் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையில அந்த குழந்தையோட கருவளர்ச்சியை நம்ம எப்படி அறிவியல் பூர்வமாக வைத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த சாதனங்கள் மூலமாக. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையோடைய ஓட்டத்தை வந்து கோள்கள்ன்ற ஒரு அமைப்பு இந்த ஜோதிடம்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா ஜோதிடம் என்ற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சயின்ஸ் மூலமா தத்துவார்த்த விஞ்ஞானம் சார்ந்த ஒரு தத்துவார்த்த கலை மூலமா அந்த கோள்களுடைய பயணத்தின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயின்னு இருக்குன்றது ஒரு தெளிவுக்காக மட்டும் தான் ஜோதிடம். அதுக்கப்புறம் ஆஹா இந்த வழியில போறது நான் சொன்னேன்ல எந்த கிலோமீட்டர்ல எந்த தெருவுல எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போடணும் அப்படின்றத சொல்றாங்களே. டேக் லெஃப்ட் ரைட், இந்த இடத்துல வந்து சாலை சீரமைக்கிறாங்க, நீங்க பார்த்து செய்யுங்க. இந்த இடம் வளைவு வந்து ஆபத்தானது, பார்த்து செல்லுங்க. இன்னும் சேலம் தருமபுரி போற இடத்துலன்னா குறிப்பிட்ட இடத்துல தினமுமே வாகன விபத்து வந்து உயிரை இழக்காம இருந்தது கிடையாது. அந்த ஈவில்ஸே ஒரு முறை நான் சன் டிவில பார்த்தேன். அந்த இதுல அந்த அந்த இதுல வந்து இப்ப சன் டிவி தான் நினைக்கிறேன். அந்த சேலம் தருமபுரி அந்த வீடியோ பதிவுகள்லயே அந்த ஈவில்ஸே தெரியுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் ஜோசியத்துக்குள்ள வருமா? அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்ன? இது நடைமுறையில இது நடந்துட்டு இருக்கிறது உண்மை. பேய் இல்லைன்னே சொல்ல முடியும். என்கிட்ட வாங்க, நான் நிறைய பேய காட்டுறேன். நம்மளை சுத்தி நிறைய தெய்வமும் இருக்கு, நம்மளை சுத்தி பேயும் இருக்கு, ஆத்மாக்களும் இருக்கு, நல்ல ஆத்மாக்களும் இருக்கு, துராத்மாக்களும் இருக்கு. துராத்மாக்களை தான் பேய்ன்னு சொல்றோம், நல்ல ஆத்மாக்களை நம்ம முன்னோர்களா பண்ணோம். இன்னைக்கும் ஜீனா ஜின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இறந்த முன்னோர்கள் தான். அவங்களெல்லாம் நமக்கு நல்லது செய்கின்ற ஆத்மாக்களும் நிறைய இருக்கு. இது மாதிரி எல்லாமே உண்டு உலகத்துல வந்து. நான் இது தப்புன்னு நம்ம மறுக்க முடியாது. தப்புன்னு மறுக்கிறதுனால நம்ம உண்மையானவன் கிடையாது. எத்தனையோ உண்மை வந்து தவறு. முதல்ல கோப்பர்நிக்கஸும் கடிலியோவும் பூமி உருண்டை அதெல்லாம் தட்டையானது அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லும் போதெல்லாம் கல்லாலேயே அடிக்கப்பட்டாங்க.
அப்புறம் என்ன, இதே ஜீசஸே வந்து தத்துவத்தை சொல்லும்போது அவர் முற்கிரீடம் வைக்கப்பட்டா கல்லால் அறையப்பட்டார். அதே மாதிரிதான் சயின்ஸ் அவங்க ப்ரூவ் பண்ணும்போது கலீலியோ கோபர்னிக்கஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்க தெரியும். வாஸ்கோடகாம உலகத்தை சுத்தி பூமியை அதை நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வரைபடம் பண்றதுக்குள்ள அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். அத்தனை எல்லா இடத்துலயும் எதிர்மறை விளைவுகள் இருக்குதான். ஆனா நான் ஒருத்தரை எதிர்மறையா சொல்லிட்டேன்றதுனால அவர் எதிர்மையான மனிதன் கிடையாது. நம்ம ஒரு கலையை வந்து தூத்திட்டோம் பொய்ன்னு சொல்றதுனால அந்த கலை பொய்யாகாது. இப்ப லக்ஷ்மி ஜோசியர் பொய்யே, அந்த அம்மா சொல்றத நம்பாதன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா லக்ஷ்மி மட்டும் தான் பொய்யானவன், ஜோசியம் பொய்யானது கிடையாது. ஏன்னா சங்க காலத்துல இருந்து இருக்கு. சகுனியோட சதுராட்டத்திலேருந்து எடுத்துருந்தாலும் சரி, சகாதேவன் கலியுக அந்த பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் துவாபர யுகத்துல சகுனி இணையா அவருக்கு அழிக்கின்ற அளவிற்கு தன்மை யாருக்குன்னா சகாதேவனுடைய ஜோதிடம் வந்து நமக்கு உறுதி செஞ்சது. அதே மாதிரி திரேதா யுகத்துல ராமருடைய ஜாதகத்தை பத்தி நம்ம தெரியும். இந்த நேரத்துல அவருக்கு நாடாட மன்னன் காடால போகின்றார் ஒரு தன்மை கூட இருக்கு. அங்க பாருங்க, ராமருடைய ஜாதகத்துல 5 உச்சம். சில பேர் ஜோசியம் பார்த்தவொன்னு சொல்லிடுவாங்க, பா நீ உச்சக்கார ஜாதகையா, அவ்வளவுதான் வாழ்க்கையில எங்கேயோ ஜெயிக்க போறேன்னுவாங்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, சுக்கரன் உச்சம் இருந்தா கோடீஸ்வரன் ஆயிடலாமா? அதெல்லாம் அங்க பார்க்கலாம். அதற்கான விளக்கம் அங்க தரேன். அப்போ திரேதா யுகத்திலேயே நம்ம வந்து இந்த ஜோதிடம் ஒரு கலை பின்பற்றப்பட்டு இருக்கின்றது. துவாபர யுகத்திலையும் இந்த ஜோதிட கலை பின்பற்றப்பட்டிருந்தது. கலியுகத்துல நமக்கு தெரிஞ்ச சங்க காலத்துல இருந்தே இந்த ஜோதிடம் இருந்ததற்கான குறிப்புகள் இருக்கின்றன. 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கான அமைப்பு இயக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி ஞாயிறை போற்றுறதும் திங்களை போற்றுறதும் அதெல்லாம் அந்த போற்றுதல் அந்த பஞ்சபூதங்க வழிபாடுலாம் பார்த்துருக்கோம். இந்த அடிப்படையில பார்க்கும்போது யுக யுகமா ஒரு கலை இருக்குன்னா அங்க ஆத்தென்டிசிட்டி, ஒரு மெய்மை தன்மை இருக்கு. ஜோதிடம் ஒரு மெய்மையானது. யார் மூலம் சொல்கின்றோம், யார் மூலம் அந்த வார்த்தைக்கு இருக்கோம், எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் பின்பற்றுகிறோம், நம் வாழ்க்கையில உண்மை, நேர்மை, உழைப்பு இருக்கும் பட்சத்துல அந்த ஜோதிட வார்த்தைகளை உண்மையாக்கலாம். ஜோதிடம் சொன்ன அந்த எதிர்மறையான கருத்துக்களை கூட பொய்யாக்க முடியும். அதற்காக தான் முன்னோர்கள் ஜோதிடத்தை கொடுத்திருக்காங்க, ஒரு வழிகாட்டி. இறைசக்தி ஆற்றலால உழைப்பு உயர்வு தரும்ன்றத வலியுறுத்தி முயற்சி திருவினையாக்கும் என்ற கொள்கையை கொடுத்து கர்மாவை மாற்றி உங்களால் வாழ முடியும் என்பதற்காக ஒரு ஜோதிடக்கலை ஒரு சிறந்தது, ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாதிரி, எண்டோஸ்கோபி ரிப்போர்ட் மாதிரி ஒரு வழிகாட்டி, ஒரு சிறந்த சாதனம். அதை வந்து தெய்வீக ஆற்றலோட இறைசக்தியோடு உண்மையான நம்பிக்கையோட உண்மையும் உழைப்பும் நேர்மையோட சேர்ந்த பின்பற்றும் போது அது நம் வாழ்க்கைக்கு உறுதுணையாகும். அத்துணை அளவுதான் தினப்பலன், ராசி பலன், நட்சத்திர பலனாவையும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திராஷ்டிரமம் எதற்காக பார்க்கணும், சந்திராஷ்டிரத்துல பயணிக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன அமைப்பு வரும், சுக்கிரன் உச்சமாக இருந்தா நம்ம வாழ்க்கையில 8 அடி வச்சுவோமா, அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தா தவிட்டு பானை பொண்ணாகமா, மக நட்சத்திரம் பிறந்தா ஜெகத்தை ஆள்வோமா, ஜெயில் கம்பி என்போமா, எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம்ல. வெறும் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லிட்டு மூல நட்சத்திர பெண்கள் எல்லாம் கழிச்சு கட்டிடுறாங்க. மூல நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு பெண்ணை வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுமையானது. இதை பத்தி நான் பார்க்க போறோம். திருமண பொருத்தம், இதை பற்றி கலத்திர தோஷம், கலத்திர யோகத்தை பற்றி 10 பொருத்தங்களை எது முக்கியம், 10 பொருத்தம் இருந்து ஏன் வந்து தோத்துருக்காங்க, ஏக நட்சத்திரம் ஏக ராசியில திருமணம் பண்ணலாமா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஜாதகம் ஒரு காரணமா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் அஸ்ட்ரோ உமன் தேடையில நான் பதில் சொல்ல இருக்கிறேன். இதற்காக உங்களுக்கு ஜோதிடம் ஒரு தத்வார்த்த தெய்வீகம் என்று சொன்னால் என்னுடன் இணைந்திருங்கள். அஸ்ட்ரோ உமன் தேடையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை பகிர்ந்துருவோம். நீங்களும் வாங்க, கலந்துரையாடலாம். ஓம் சக்தி. நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணத்தோட நாம் மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய.